லாஸ்ட் ஒன், துரோகம். நல்ல அனுபவம் அது. பா. ஏன்னா ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வீடியோஸ் கொஞ்சம் நாளாக போட முடியல. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவும் கூட. ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு நான் இருக்கேன். பட் ஆனால் நல்லா இருக்கேனா அப்படின்றது எனக்கு தெரியல. சண்டே ஓகே இன்னைக்கு vlog எடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தேன். நம்ம லைஃப்பில் ஒரு எப்படி சொல்ல, இழக்க முடியாத விஷயத்தில் நிறைய விஷயத்த நான் இழந்திருக்கேன். பட் ஆனால் இப்போ இழப்பு ஒன்று நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவி பைரவான்னு இருந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்போ ஒரு குட்டி ஒன்று கூட்டிகிட்டு வந்திருப்பேன் நான், பைரவின்னு. அவங்க வந்து இது வந்து இறந்துட்டாங்க. எப்படின்னா ஆல்ரெடி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். பக்கத்தில் இன்னொரு நாய் இருக்குது. அந்த நாய் மறுபடியும் வந்து இதே மாதிரி ஆல்ரெடி இதே மாதிரி நடந்திருக்கு ஒரு சம்பவம். இப்போவும் அதே மாதிரி கடித்து அதோட கழுத்தை உடச்சி மூக்குலேருந்து ரத்தம் வந்து இறந்துருக்குது. இது ஆஃபீஸ் 6 o'clock விட்டு வெளில வரும்போது அம்மா கால் பண்ணி இது மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப செல்லம் எனக்கு, ரொம்ப ரொம்ப செல்லமான ஒரு குட்டின்னு கூட சொல்லலாம். மூஞ்சி அவங்களுக்கு பெரிய வீங்கிருக்கு. நைட்டு ஃபுல்லாக அழுது, நேற்று 6 மணிலேருந்து ஆஃபீஸில் அழுது, அங்கே எல்லாம் என்னென்னு கேட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப ராசியான நாய்க்குட்டின்னு கூட சொல்லலாம். மனுஷங்களை விட நாய் ரொம்ப நன்றி உள்ளது. அது இழக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, நான் எவ்வளோ விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணும்போது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி கிடச்சிச்சு அது. அதை நான் இப்போ மிஸ் பண்ணிட்டேன். பைரவா இருக்கான். அவன் நான் வீட்டிலேயே இருந்து வளர்த்தனால அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். இப்போ கொஞ்சம் சேஃப்டி பண்ணியிருக்கோம், வீட்டை வெளியெலாம் போட்டிருக்கோம். பட் ஆனால் இருந்தாலும் பைரவி வந்து எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்போ பார்த்தாலுமே அந்த நாய் வந்து குட்டிங்களையே கொன்னுட்டு இருக்குது. ஸோ அந்த நாயோட தவறா இல்லை எப்படி சொல்கிறது, நாங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கல அப்படின்றது தெரியல. பொத்தி வளர்த்தேன்னு கூட சொல்லலாம் அந்த குட்டியை. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன் அந்த குட்டியை. அந்த ஒரே ஒரு வீடியோவில் தான் போட்டிருப்பேன். அது வேண்டான்னு விட்டாச்சு, எனக்கு கண்ணு போட்டுருவோன்னு விட்டுட்டேன். பட் யார் கண்ணு பட்டுச்சோ தெரில. அவள் வந்து போயிட்டா. நான் எப்படியாவது ஏதாவது காயம்தான் இருக்கும் காப்பாற்றிடலான்னு வந்தேன். பட் ஆனால் கழுத்து உடஞ்சிருச்சு. பிஞ்சு தானே, அதை போட்டு பெரிய நாய் கழுத்தை அப்படி அடைச்சி மூட்டு உடஞ்சிருச்சு போல. மூக்கில் அந்த மட்டும் ரத்தம் வந்துருந்துச்சு. உடம்புல எங்கேயுமே காயம் இல்லை. அழக்கூடாது தான் இருக்கேன். பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆனேன் அப்படின்னா அது பைரவினால தான், அந்த குட்டினால தான் நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆனேன். எல்லா விஷயத்தையும் மறந்தேன். எப்போ பார்த்தாலும் தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். வேலைக்கு போகும்போது தூக்கி கொஞ்சிட்டு போவேன், தூங்கி எழுந்திரிச்சோன்னே கொஞ்சுவேன். நிறைய இருக்குது. வேலை விட்டு வந்தோடனே வந்து காலை தவிட்டே இருக்கும். பைரவியும் காலை பிடிச்சிட்டே இருப்பாங்க. பைரவாக்கு பைரவி போட்டி, பைரவிக்கு பைரவா போட்டி, அப்படி தான் இருப்பாங்க. 2 பேரும் போட்டி, செம்ம போட்டி. நீயா நானான்னு தான் இருக்கும். நாயை வந்து எவ்வளவோ நாங்கள் சொல்லிட்டோம், நாயை ஏன் வச்சுருக்கீங்க, ஒரு உயிரை கொண்டுட்டே இருக்குது அப்படிங்கிறதோட எங்கள் வீட்டில் 3வது நாய்க்குட்டி இதோட சாகுறது. ஆல்ரெடி இப்படி தான் இருந்த நாய்க்குட்டியை பண்ணுச்சு. சேம் இதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்து தூக்கிட்டு போச்சு. அப்போ கேட்லாம் இல்லை, இப்போ கேட்லாம் போட்டாச்சு. ஆனால் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க நேரத்தில் அம்மா கொஞ்சம் அசந்த நேரத்தில் தூக்கிடுச்சு. நானும் இல்லை, நானும் ஒர்க் போயிட்டேன். நான் இருந்து தான் பைரவாவே ஒரு எப்படி சொல்ற ஒரு ஆளாவே ஆக்கிட்டேன். பைரவியும் எப்படியாவது கொண்டு வந்தேன். ஏன்னா பைரவி நான் தூக்கிட்டு வந்த குட்டி, பொன் குட்டி, நான் தூக்கிட்டு வந்த குட்டி ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ரொம்ப 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 லக்கி அது எனக்கு வந்தது என் லைஃப்பில். பட் என் லைஃப்பில் எல்லாமே கொஞ்ச நாள் தான். அவளும் போயிட்டா. மனுஷங்க தான் நினச்சேன் நான், பட் அவளும் போயிட்டா. ரொம்ப சொல்லும், அம்பிக்கிட்டே இருப்பேன் நான். அவளை அடிச்சுக்கிட்டே இருப்பேன், அடிப்பேன், ரொம்ப தரமாக அடிச்சுட்டே இருப்பேன். எனக்கு எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. அந்த நாயை ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில. கம்ப்ளைண்ட் ப்ரீட் அப்படின்னு தெரிஞ்சால் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா தொடர்ந்து நாய்க்குட்டியவே கொண்டுட்டுருக்கு. முனிசிபாலிட்டியை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் மனுஷங்களுக்கு தாக்குனா தான் கம்ப்ளைண்ட்டா, இல்லை டாக்ஸ்க்கும் தாக்குனா கம்ப்ளைண்ட்டான்றது தெரியல. வார்ன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். பட் ஆனால் அவங்க வீட்டில் நாயை வச்சுக்காதீங்கக்கப்புறம் வச்சுருந்தீங்க அப்படின்னு என்ன நடக்கும் தெரியும். ரொம்ப கோவம். அம்மா அழுது, நான் அழுது, ரொம்ப செல்லும், ரொம்ப ரொம்ப சுட்டி வேற. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வர இருக்கிற வரைக்கும் கூட இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும்.
கூட இருக்கவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் இப்போ யோசிக்கிறேன், நான் ஒர்க் போகாமே இருந்திருக்கலாம், பைரவியை கொஞ்சம் காப்பாற்றி இருந்திருக்கலாம். நான் இருந்தேன்னா அந்த இடத்துல அவள் என்ன நினச்சிருப்பாளோ அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா எங்கள் பைரவா வந்தாவே எங்கள் குட்டி பயப்படும். அதாவது வேறு நாய் வந்துருச்சுன்னு பயப்படும். பட் அந்த நாய் வந்து எங்கள் நாய் குட்டி தலையை ஒடிச்சப்போ அது ஃபீல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் இருந்திருந்தேன் அப்படின்னா அப்படி ஆயிருந்திருக்காது, எனக்கு தெரியும். ஓகே, நிறைய விஷயம் நம்ம எதிர்பார்க்காம தானே நடக்குது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காம தான் நடக்குது எல்லாமே. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னால் முடியல. நான் வந்து பண்ணோன்னே துணியை முடி வச்சுருந்தாங்க, பார்த்தோன்னே என்னால் காமிக்க முடியல. சேலரி வாங்கிட்டு வந்துட்டு அவளுக்கு என்னென்ன வாங்கிட்டு வரலாம் அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆஃபீஸில். அங்கேயே இருக்கும்போது கால் பண்ணி சொல்லிட்டாங்க, நிறைய ஆயிடுச்சு பாப்பா, அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஓகே, என்ன தான் நமக்கு தடங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கவலை வந்தாலும் அதை தாண்டி நம்ம வந்து முன்னாடி போயிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்க அந்த நிமிஷம் வந்து அடுத்த செகண்ட் இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களே கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னா ரொம்ப சாரி. எனக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பைரவியை. பைரவி வந்து எங்கள் மாமா ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நான் வளர்த்துக்கிறேன்டி குடிடி அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அம்மாவோட தம்பி. நான் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் பைரவாவும் பைரவியும் ரொம்ப க்ளோஸ். நான் உங்களுக்கு வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோ செல்லம் 2 பேத்துக்கும். எனக்கு அனுப்ப மனசே இல்லை, நான் அனுப்பவே மாட்டேன்னு. இப்போ ஃபீல் பண்ண வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே இருந்தேன். ஆஃபீஸில் அழுது எல்லாரும் என்னன்னு கேட்டு வண்டியில் வரும்போது அழுதுகிட்டே வந்து, ஆனால் நம்ம வீட்டில் இல்லாமல் இன்னொரு வீட்டில் இருந்தால் கூட சந்தோஷமாக வாழ்ந்துருக்குமே அது அப்படின்னு நிறையா ஃபீல் பண்ணேன்.